الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. நாங்கள் தற்பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒது செய்த முறையை பற்றி அறிவித்த ஹதீஸின் இறுதி கட்டத்தில் நாங்கள் வந்துள்ளோம். இப்பொழுது நாங்கள் இந்த ஹதீஸிலே காணப்படாத சில விஷயங்களிலே சில சர்ச்சைகள் இருக்கின்றன. இந்த ஹதீஸிலே சில விஷயங்கள் கூறப்படவில்லை. அது ஒதுவிலே குறிப்பாக ஒதுவுடைய ஃபர்திலே அல்லது வாஜிபிலே அடங்குமா என்பதிலே உலமாக்கள் மத்தியிலே சர்ச்சை இருக்கிறது. அவைகளை நாங்கள் என்னவென்று பார்ப்போம். அதிலே முதலாவது விஷயம் என்னவென்றால், இதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒவ்வொரு உறுப்புக்கு பிறகும் மற்ற உறுப்பை தொடராக ஒழுங்குபடுத்தி கழிக்கிறார்கள். முதலாவது முகம், அடுத்தது கை, அடுத்தது மசூ செய்கிறது, அடுத்தது காலை கழுகுறது. இதுவும் தர்த்தீப்போடு இங்கே வருகிறது. ஒழுங்குமுறைப்படி ரசூலுல்லாஹ் நெஞ்சிக்கிறாங்க, அந்த பொது செய்திருக்கிறார்கள். அப்போ இதிலிருந்து நாங்கள் வழங்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், இந்த ஒது செய்கிற உறுப்புகளுக்கு இடையிலே தர்த்தீபு வேணும். முதலாவது முகத்தை கழுக வேண்டும், இரண்டாவது முழங்கை வரை கையை கழுக வேண்டும், மூணாவது தலையை மசூ செய்ய வேண்டும், நாலாவது காலை கழுக வேண்டும். இதுதான் அந்த குர்ஆனிலே சொல்லப்பட்ட அந்த ஃபுரூதுகள். இதை ஒழுங்குபடி செய்ய வேண்டும், இதை ஒழுங்கும்படி. அப்போ இதைத்தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் அவங்க ரெண்டு பேர் அல்லாத வேறு இமாம்களும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த முதலாவது முகத்தை கழுகி புறவு கையை கழுகி புறம் மசூ செய்து ரெண்டு காலையும் கழுக வேண்டும். அதுக்கு அவங்க சொல்கிற ஆதாரம் என்ன என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அந்த உறுப்பு அந்த அந்த ஒது செய்கிற முறைகளில் நிறைய ஹதீதுகள் வந்திருக்கிறது. எல்லாத்திலையும் அந்த ஓர்டர் படி தான் செஞ்சிருக்கிறாங்க. ஒரு தரமாவது முதலாவது கை, புறகு முகம், புறகு கால், புறகு தலையை மசூ செய்கிற, இப்படி ஓர்டர் இல்லாமல் என்ன செஞ்சவில்லை ரசூலுல்லாஹ். அவங்க எந்த ஹதீஸிலையும் அப்படி வரவில்லை. எனவே அது தர்த்தீப் இல்லாமல் உது செய்யலாம் என்றிருந்தால் ஒரு தரமாவது ரசூலுல்லாஹ் நெஞ்சிப்பாங்க, அந்த தர்த்தீப் இல்லாமல் செய்து காட்டியிருப்பார்கள் என்று முதலாவது ஆதாரத்தை முன்வைக்கிறார். இரண்டாவது, அப்போ இந்த தலீல் வந்துட்டு தர்க்குல் அதமு தர்த்தீப். அப்போ அதை வச்சு என்ன செய்கிறாங்க அவர்கள் ஆதாரமாக கொடுக்குறாங்க. இன்னொரு ஹதீஸ் என்ன செய்கிறாங்க என்றால் ஆதாரமாக கொடுக்குறாங்க. யார்? இந்த இமாம் ஷாஃபியும் அஹ்மதும் அவருடைய மதுஹபை சேர்ந்தவர்கள். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஹதீஸிலே அவர்கள் அந்த சிஃபத்துல் உது அல்ல, சிஃபத்துல் ஹஜ், ரசூலுல்லாஹுடைய ஹஜ்ஜை பற்றிய நீண்ட ஹதீஸை ரிவாயத் செய்திருக்கிறார். நீண்ட ஹதீஸை அவர்கள் ரிவாயத்து செய்திருக்கிறார். அதிலே ரசூலுல்லாஹ் அவர்கள் சஅய் செய்யும் பொழுது ஃபப்தவு பிமா பத அல்லாஹு பிஹி, அல்லாஹ் இதை கொண்டு ஆரம்பித்தானோ அதை கொண்டு ஆரம்பியுங்கள் என்று ஒரு வசனம் வருது. அதாவது சஃபாவா மருவாவா ஆண்டு கேட்டால், அப்போ சஃபாவத்தை இன்ன சஃபா வல் மருவத்தை மின் ஷாயிரில்லா என்று இந்த ஆயத்து வந்திருக்குது. அப்போ அதில் முதலாவது சஃபான்னு தான் வந்திருக்குது. எனவே சஃபாவிலிருந்து நாங்கள் ஆரம்பிப்போம் என்று இந்த ஹதீஸிலே சொல்லப்படுது. அதில் ஃபப்தவு பிமா பத அல்லாஹு பி, எதை கொண்டு அல்லாஹ் ஆரம்பிச்சிருக்கிறானோ அதை கொண்டு நீங்கள் ஆரம்பியுங்கள். ஆனால் இந்த ஹதீஸில் இரண்டு சிக்கல் இருக்குது. ஒன்று, இந்த ஹதீஸ் எப்படி வருதுன்னு சொன்னால், ஜாஃபர் சாதிக் அவர் அன் அபிஹி அன் ஜாபிர் என்று வருது. இந்த ஹதீஸு, இந்த சிஃபத்துல் ஹஜ்ங்கிறது ஒரு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிமில் வந்திருக்குது. ஆனால் முஸ்லிமில் ஃபப்தவு என்று வரல.
அதில் வருது அப்தவு. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நான் அல்லாஹ் ஆரம்பித்ததை கொண்டு ஆரம்பிக்கிறேன் என்று சொல்கிறார்கள். அப்போ அப்தவு என்று சொல்லி முதாரியாக கொண்டு வந்தால் அப்போ அதிலே ஆரம்பிக்க வேண்டும்ங்கிறது வாஜிபங்கிறதை எடுக்க முடியாது. ஆனால் இப்தவு என்கிற சொல்லை எடுத்தால் ஆரம்பியுங்கள் என்று சொன்னால் அப்போ அல்லாஹ் எதை கொண்டு ஆரம்பித்தானோ அதை கொண்டு நாங்கள் ஆரம்பிக்குவோம். அப்போ அல்லாஹ் தலா மூத்த கழுக சொல்லி அப்புறம் அடுத்தது கையை கழுக சொல்லி அடுத்தது மசூதி செய்து தலையை மசூதி செய்து அப்புறம் கழுக சொல்லி அப்போ 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 அந்த சொல்லுல ஃபப்தவு என்கிற அந்த சொல்லு ஜாஃபர் சாதிக்கிட்ட இருந்து இஸ்மாயில் இப்னு ஜாஃபர் எடுக்கும் பொழுது ஃபப்தவு என்று ரிவாயத் செய்திருக்கிறார். ஹாத்திம் இப்னு இஸ்மாயில் மதனி அவர்கள் அவர் ரிவாயத்திலே அது முஸ்லிமிலே வந்திருக்கிறது. அப்தவு பிமா பதா அல்லாஹு பிஹி, நான் ஆரம்பிக்கிறேன் என்று வந்திருக்கிறார். அப்போ எனவே அந்த இந்த சொல்லு வந்து ஒரு சர்ச்சைக்குரிய சொல்லு. அப்போ எனவே அதை கொண்டு நாங்கள் என்ன செய்ய முடியாது, இதை இஜாபு பண்ணக்கூடியது. நாங்கள் தர்ஜீ பண்ண போனால் முஸ்லீமில் வார லஃப்தான் என்ன செய்ய வேண்டும், தர்ஜீ எடுக்க வேண்டி வரும். இன்னொரு பிரச்சனை என்றால் ஜாஃபர் சாதிக் இமாம் புகாரி அவங்க அவரோட ஹதீதை கொண்டு வந்தில்லை. இமாம் முஸ்லீம் நினைஞ்சிக்கிறாங்க, அவங்களோட ரிவாயத்தை அவங்களோட சஹீஹில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் உள்ள சர்ச்சை என்ன என்றால் ஜாஃபர் சாதிக்கோட அதாலத்தில் உள்ள பிரச்சனை அல்ல, அவர் தண்டை வாப்பா கிட்ட இருந்து எடுத்த ஹதீஸ் எல்லாம் மராசீல் என்கிற ஒரு இது ஒன்று இருக்குது. இப்போ யஹ்யா இப்னு சயீத் சொல்கிறாரு, இன்கான ஜாஃபர் யஹ்ஃபதுல் ஹதீஸ் ஃபஹதீஸ் அபீஹில் முஸ்னத். அந்த ஹஜ்ஜில் வந்து ஹதீஸை மட்டும்தான் அவர் ஹிஃப்து பண்ணியிருக்காருன்னு அந்த அந்த ஹஜ்ஜுடைய ஹதீஸை மட்டும் சொல்கிறாங்க. ஆனால் இமாம் தஹபி சொல்கிறாரு, காலிப் ரிவாயாத் ஜாஃபர் சாதிக் அன் அபீஹி மராசீல் அப்படின்னு அவர் நேரடியாக கேட்கல. அப்போ இமாம் புகாரிட்ட அந்த சுபூத்து சமா என்கிறது முக்கியம்ங்கிறதுனால அவங்க அவரோட ஹதீஸை கொண்டு வரல. அடுத்ததாக இன்னொரு ஆதாரம், அதாவது குர்ஆனில் சொல்லப்பட்ட ஹதீஸில் சொல்லப்பட்ட அந்த ஒழுங்கு முறைப்படி தான் ஒது செய்ய வேண்டும், தலகுகளை என்ன செய்ய முடியாது அல்லது ஓடரை மாற்றி செய்ய முடியாதுன்றதுக்கு இன்னொரு மூணாவது ஆதாரம் என்ன சொல்கிறாங்க என்றால், இப்போ இந்த ஆயத்தை பார்க்கக்குள்ள முதலாவது கழுகுறது, ரெண்டாவது கழுகுறது, மொத்தம் கழுகுறது, புறவு முழங்கை வருக்கான கழுகு, புறவு மசகு செய்கிறது, புறவு கால கழுகுறது. இப்போ ஓடர் இது என்ன கட்டாயம் இல்லை என்று இருந்தால், ஓடராக தர்த்தீபாகிறது கடமை இல்லை என்று இருந்தால் அப்போ கழுகுற எல்லாத்தையும் ஒன்றா சொல்லியிருப்பாங்க. அப்போ முதல் முகத்தை சொல்லி பிறகு முழங்கால் மட்டுங்க முழங்கை மட்டுங்க செய்கிறன்னு சொல்லி பிறகு கால கழுகுறதை சொல்லி பிறகு மசூது செய்கிறத வந்திருக்கும். அப்போ எனவே அரபுகளோட வழக்கம் என்ன என்றால், ஒரு ஒரு மஜ்முவாவாக ஒரு இனத்தில் பல இனத்தில் உள்ளதை சேர்த்து சொல்லும் பொழுது முதல் என்ன செய்வாங்க, ஒரே இனத்தில் உள்ளத்தை புறவு சொல்லிட்டு புறவு என்ன செய்வாங்க, உள்ளாதத்தை அடங்குவாங்க. அப்போ எனவே அப்போ தர்த்தீப் வாஜிப் இல்லை என்றால் அல்லாஹ் தஆலா இணைஞ்சிக்க மாட்டான், மஸ்து ரகசியங்கிறத கால கழுகிறதுக்கு முன்னால் சொல்லியிருக்க மாட்டான், பின்னுக்கு தான் சொல்லியிருப்பான் என்று சொல்லி ஒரு ஒரு அந்த இஸ்திம்பாத் முறை அரபிகளுடைய முறையை பொறுத்து இது செய்கிறாங்க, அதை சொல்கிறாங்க. அடுத்தது இன்னொன்று ஒரு அரபிகளோட முறை என்ன என்று சொன்னால், பல விஷயங்களை சொல்லி ஒன்றை மற்ற ஒன்றில் அத்துவு செய்யும் பொழுது அது எது கிட்ட உள்ளரிக்கோ அதை கொண்டு தான் ஆரம்பிக்க வேண்டும். அப்போ எனவே அந்த ஆயத்து வந்து முகத்தை கொண்டு ஆரம்பித்து புறவு ரெண்டு கை புறவு தலையை மசு செய்கிறது எங்கு இப்படி ஒரு ஓடராக வாரதுனால அது கட்டாயம்ங்கிறது தான் குறிக்கும் என்று சொல்லுவாங்க. இப்போ இது உலகம் யாதான ஆதரவுன்னா இந்த இப்போ ஷாவி மதபுக்காராக்களும் அடுத்து ஹம்பரி மதபுக்காராக்களும் தங்களுடைய இமாம் சொன்னதுக்கு அவங்க ஆதாரமாக முன்வைக்கக்கூடிய வாதம். அடுத்ததாக இன்னொரு சிலர்கள் ஆதாரம் ஷாவி மதபுலை சேர்ந்தார்கள், அவங்க ஆதாரம் சொல்கிறேன் என்றால் வாவு வந்து லித்தர்த்தீப் தானே ஆயத்தில் வந்து தானே இப்போ வாவு வந்து தர்த்தீபுக்குரியது. அப்போ எனவே ஒன்றன் பின் ஒன்றாகத்தான் செய்யணும். அது இது லுகா அரபியாவோட வாய்ப்பு தானே என்ன, அது அல்வாவு வந்து முத்துலக்கில் ஜம்மா. இப்போ ஜா ஜெய்துன் அம்ருன் என்றால் முதல் ஜெய்து வந்து ப்ரோ அம்ரு வந்திருக்கலாம்,
அல்லது அம்ரு வந்து ஜெயிது வந்திருக்கலாம். முத்தலகுல் ஜம் இதுக்கும் முரண்பாடு ஓடரா வரணும் மட்டும் இல்லை. ஆனால் ஜா ஜெய்துன் அம்ருன் என்று சொன்னால் ஃபாவு போட்டால் அப்போ முதல் ஜெய்து வந்து பிறகு அம்ரு வந்து. அதே போல் தான் ஜா ஜெய்துன் சும்மா அம்ருன் என்று போட்டால் முதல்ல ஜெய்து வந்து பிறகு அம்ரு ரெண்டாவது வந்து. ஆனால் வாவு போட்டால் முத்தலகுல் ஜம் முன்னுக்கு வந்தீங்கன்னா பின்னுக்கும் வந்திருக்கலாம். அப்போ எனவே இது இந்த வாவு தர்த்தீப்னு சொல்கிறது அது மிச்சம் லுகா லைஃப் அஜித்தன் இமாம் நவவி அவங்களே என்ன செய்கிறாங்க. அதே போல் அங்கே இமாமுல் ஹரமைன் ஷாஃபி மதபில் இந்த நிஹாயத்துல் மத்லப் எழுதுனா அவர் கூட என்ன செஞ்சுக்கிறார். அவர் கிதாபில் அசாலிபன்ற ஒரு கிதாபில் என்ன செய்கிறாரு. அது எங்களுடைய சில ஷாஃபியாக்கள் போய் கஷ்டப்பட்டு வலிந்து வாவு தர்த்தீப்னு சொல்லி ஒன்றை சொல்கிறாங்க. அதெல்லாம் என்ன சரி வராது என்று சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இது யார வாதம் இவ்வளவும் தர்த்தீபா ஓர்டர் படி தான் செய்யணுங்கிறார்கள் வாதம். இன்னொரு பார்ட்டி சொல்கிறாங்க வந்து அதிகமான ஆக்கள் அக்ஸருல் உலமா என்று சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க இதாக செய்யணும் ஓர்டர் படி செய்யணும் என்று இல்லை. ஓர்டர் மாறி செய்தாலும் என்ன அது ஒது செல்லுபடியாகும் என்று அவங்க சொல்கிறாங்க. அது அக்ஸருல் உலமா பகவி சொல்கிறாரு ஹக்காவும் அக்ஸருல் உலமா. அதுபோல் அலி இப்னு மஸ்ஊத், அடுத்து சயீத் இப்னு முஸையப், ஹசனுல் பஸ்ரி, அதா, மக்ஹூல், நஹை, ஜுஹரி, ரபியா, அவுசாயி, அபு ஹனீஃபா, மாலிக். நாங்கள் இப்போ சொல்லிங்க 4 மதுஹபை தர்கீஸ் பண்ணுறோம். அப்போ 4 மதுஹபில் இமாம் அபு ஹனீஃபா மாலிக்கு சொல்கிறாங்க தர்த்தீப் வந்துக்கிட்டு லா யஜிபு முன்னுக்கு பின்னுக்கு செஞ்சாலும் பரவாயில்லை என்று சொல்லி சொல்கிறாங்க. ஷாஃபி மதுஹபிலையும் இப்னுல் முன்திர், பந்தனீஜி போன்றாக்கள் மதுஹபை விட்டு கொஞ்சம் வழியாகி தர்த்தீப் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக இப்னுல் முன்திருக்கு ஒரு ஷாஃபி மதுஹப் இருந்தாலும் அவர் ஏதோ இஜ்திஹாதாத் அவருக்கு அந்த அவுசத் என்ற கிதாப் இருக்கு. கிதாப் கையும் ஜித்தமியும் பெருமான கிதாபு. அதே போல் அல் இஷ்ராஃப் அலா மதாஹிபில் அஷ்ராஃப் என்று சொல்லி அலா மதாஹிபில் ஃபுகா அந்த கிதாப், அதுவும் கிதாப் முஃபீத் ஜித்தன் ஃபிக்ஹுல் முகாரனில் ஒரு முக்கிய நூலாக கருதுகிறது. ஆனால் வேறு சில முலாஹதாத்துகள் இருக்குது. ஹதீஸிய மஜ்ஹூலுடைய ரிவாயத்தை எல்லாம் தஸ்ஹீஹ் பண்ணி கொண்டு போவார். இவங்க சொல்கிறார்கள் யார் இந்த தர்த்தீப் இல்லைன்னு சொல்கிறார்கள். ஆயத்தில் உது வந்துக்கிட்டு என்ன இல்லை வாவு போட்டு தான் வந்திருக்குது. என்ன செஞ்சு வந்து இல்லை ஃபாவு வரல. எனவே அன்னல் வா ஃபில் ஆயத்து லா தக்ததி தர்த்தீபன் அது என்ன செய்யாது தர்த்தீபாக வராது என்று ஒரு ஆதாரத்தை முன்வைக்கிறார். அது லுகவியன் யானி யுக்பல் ஹாதி தலீல் வந்து. ஆனால் அப்புறம் சொல்லுங்க அந்த விஷயத்து இன்னொரு யார் ஒரு ஆதாரம் ஒன்று ஷாஃபியாக்கள் கொண்டு வராங்க. இப்னு அப்பாஸ் ஹதீஸ் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி செஞ்சார்கள், முகத்தை முதல் கழுவினார்கள், பிறகு 2 கையையும் கழுவினார்கள், பிறகு காலை கழுவினார்கள், பிறகு தலைக்கு மஸ்ஜி செய்தார்கள் என்று ஒரு ஹதீஸை கொண்டு வந்து என்ன செய்யணும், நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். ஆனால் இந்த ஹதீஸுக்கு எந்த விதமான மஹ்ரஜுகளும் இல்லை. நவீ மாமி சொல்கிறாங்க தைஃபுன் லா யுரஃப், இப்படி சொல்கிறது லா யஸஹ் வழங்குதானே. ஒருவேளை அப்படி இருந்தால் அந்த அசல் இல்லாத ஹதீது அப்பையும் அப்படி ஒன்று இருந்தால் ரசூலுல்லாஹ்வுக்கு சந்தேகம் வந்திருக்கும் நாம் மசூதி செஞ்சோமா இல்லையாண்டு. அதனால் மசூதி செஞ்சிருக்கலாம், எஹ்தியாத்தா வாஜிபாக இல்லை எஹ்தியாத்தா செஞ்சிருக்கலாம் என்று ஒரு இதை என்ன செய்கிறாரு இப்னு ஜௌஸி சொல்கிறார். இது ஆக அந்த ஹதீஸை யார் அப்போ ஆக முதல் அக்தமான்னு தேடி பார்த்தா இப்னுல் கஸ்ஸார் ஷாஃபி மது அதாவது மாலிக் மதுஹபில் பிரசித்தி பெற்ற ஒரு முக்கியமான இமாம். அவர் கிதாபு நீக்கி உயூனுல் அதில்லா ஃபி மசாயில் الخلاف في مسائل الخلاف بين فقهاء الامصار. هذا كتاب قيم جدا விளங்குதானே. அதில் தான் இந்த முதல்ல ஹதீஸ் வருகுது விளங்குதானே. அதுக்கப்புறம் இப்னு யூனுஸ் அஸ்ஸகில்லி வந்து மசாயிலுல் முதவன்னாவுடைய அவர் மாலிக் மது அவங்ககிட்ட தான் ஹதீஸ் தோற்றப்படுது. அதுக்கு முதல் எந்த இதுலேயும் நாட்டை பலமாயும் தேடி பார்த்தோம் அது என்ன இல்லை. அப்போ என்ன இந்த ஹதீஸுக்கு மஹ்ரஜ் இல்லை, இனி இஸ்னாதோட வந்து எங்களுக்கு என்ன இந்த ஹதீஸு சேரல. அப்போ எனவே அதை ஆதாரமாக எடுக்கல. இன்னொன்று சொல்கிறாங்க ஒது செய்கிறது ஜனாபத்துக்கு ஒது செய்கிற மாதிரி குளிக்கிற மாதிரி. ஜனாபத்து செய்யக்குள்ள நாங்கள் குளிக்கக்குள்ள தரத்தி பிரிக்குதா இல்லையே, சும்மா தண்ணி எடுத்து தலையில் போட்டால் உடம்பு போகிறோம், இல்லாட்டி காலை கழுவி போட்டு தலையை கழுவையிலும் வகுத்த கழுவி போட்டு காலை கழுவையிலும் வேண்டிய மாதிரி செய்து கொள்ளையிலும். எனவே அது போனால் ஒதுவும் ஒதுவில் தரத்தி பண்ணுறது இல்லை.
இப்போ அதுக்கு நாயிமாம் சொல்கிறாங்க, இல்லை அதுக்கு நீங்கள் அந்த கியாஸ் வந்துக்கிட்டு என்ன மால் ஃபாரிக் வணங்கு தானே என்று சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஜுனுபை பொறுத்தளவில் ஜனாபு உடம்பு எல்லாம் ஒன்றாகத்தான் கருதப்படும். பொதுவுக்கு அப்படி இல்லையே, ஒரு குறிப்பிட்ட உறுப்புகளை தான் சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, பதில் கொடுக்குறாங்க. அப்போ இதில் நாங்கள் இதில் பார்க்கக்குள்ள இந்த ஷாஃபியாக்கள் ஹம்பலி மதுஹபுக்காக்களும் சொன்னது தான் என்ன ராஜிஹான்னு என்ன தர்த்தீபு கட்டாயம். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஒரு தரம் செய்யலையே, ஒரு தரம் செஞ்சிருந்தா சஹியான ஹதீஸில் ஓகே. இப்போ இப்னு அப்பாஸுடைய ஹதீஸ் சஹிஹாக வரும் என்றிருந்தால் நாங்கள் தர்த்தீப் வாஜிப் இல்லைன்னு சொல்லிடுவோம். ஆனால் அப்படி வரல. எனவே அப்போ குர்ஆனில் சொன்ன அந்த தர்த்தீப் ரசூலுல்லாஹ் சஹிஹான ஹதீஸில் நாங்கள் முந்தி பார்த்த உஸ்மான் ரலியல்லாஹு ஹதீஸ், அடுத்தது அப்துல்லா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அஜ்மஈன் அவங்களுடைய அந்த ரிவாயத்தில் வந்து பிரகாரம் ஏன்னா எல்லாத்துலேயும் தர்த்தீப் படி தான் வருது. எனவே நாங்கள் தர்த்தீப் படி தான் செய்யணும், தலகுலாம் என்ன செய்யலாம், செய்ய இயலாது. சரி, அடுத்த சட்டம் வந்துட்டு அல் முவாலா. ஒரு உறுப்பை கழியிட்டு அந்த உறுப்பு காய்கிறதுக்கு முன்னால் மற்ற உருவை என்ன செய்யணும், கழுவணும், அதாவது ஒது செய்யும். இப்போ நான் மூத்த கழுகுன்னு சொன்னால் மூத்த கழுகுல ஒரு ஆள் வந்து கதை கொடுத்தாரு, காய்ச்சி கொண்டு இருந்தேன், அப்படியோ காய்ச்சிட்டு பிறகு கையை கழுக போகப்படாது. ஏனென்றால் அந்த தொடர்ச்சியாக செய்கிறது உடுபடுது. அப்போ இதில் என்ன செய்யுது, தொடர்ச்சியாக செய்யும். அப்போ தொடர்ச்சியாக என்ன, முந்திய உறுப்பு என்ன காய்கிறதுக்கு முன்னால் அடுத்த உறுப்பை கழுவும். இல்லை ஃபிக்குல வந்து செல்லுவாங்க, அந்த கிளைமேட்டையும் பார்க்கணும். சிலங்களில் சில உதாரணத்துக்கு ஷிதாவில் மாரி காலத்தில் வந்து கொஞ்சம் காயாமல் இருக்கும். அப்போ அவங்க சொல்கிறாங்க ஒரு நடுத்தரமான கிளைமேட்டை வச்சு செய்யணும் மட்டும் அவங்கள்ட்ட ஃபிக்கு தஃசீலி அவங்களே அதை மீன் ஐந்திகம். நாங்கள் பொதுவாக எடுத்துக்கொள்வோம் என்ன என்றால் முவாலாத்துன்னு சொன்னால் முந்திய உறுப்பு அது காய்கிறதுக்கு முன்னால் அடுத்த உறுப்பை கழுவும். அதில் இமாம் மாலிக்கும் அஹ்மதும் ஷாஃபி கதீமிலையும் சொல்கிறாங்க தொடர்ச்சியாக கழுகிறது வாஜிபு. அல் முவாலாத் வந்து வாஜிபு. 4 மதப் நாங்கள் எப்பயும் பார்க்குறோம் தானே. அப்போ அதில் முதலாவது மாலிக் அஹ்மத், ஷாஃபி இமாமுக்கு கதீமில். நான் உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கேன், ஷாஃபி இமாம் வந்து பகதாதில் சொன்னது கதீம், அடுத்தது மிஸ்ரில் வெஞ்சி சொன்னது ஜதீதன். அப்போ அவங்க பழைய சொல்லு வந்து என்ன தொடர்ச்சியாச்சுறது வாஜிபு. மாலிக் இமாமுக்கு ஒரு தஃசீல் ஒன்று இருக்குது, வேணுமென்று என்ன செஞ்சா அப்படி பிரித்து செஞ்சா இப்போ என்ன தொடர்ச்சியாக செய்யாமல் விட்டால் கூடாது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி இப்போ நான் ஒது செஞ்சு நெஞ்சு கொண்டிருக்கேன், ஒது செஞ்சு மூத்த கழுவி கொண்டிருக்க கூட ஒரு ஆள் வந்து காய்ச்சாரு, முக்கியமான விஷயம் காய்ச்சி கொண்டிருந்தேன், அதுக்கப்புறம் நீங்கள் கையை கழுகுனா அது பிரச்சனை இல்லை. அப்போ தேவைக்கு இல்லை வேணுமென்று செய்கிறது கூடாது இமாம் மாலிக். அப்போ இவங்களோட ஆதாரம் என்ன வாஜிபண்டத்துக்கு? அப்போ அவங்க ஒரு அபுதாவுல வர ஹதீஸை ஆதாரமாக கொள்கிறாங்க. அதில் ஹாலித் இப்னு மாதான் வந்து அன்பாதி அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு சில அஸ்ஹாபுகள் சொன்னதாக ரசூலுல்லாஹ் நெஞ்சாங்கிட்ட ஒரு ஆளை பார்த்தாங்க, அவர் தொழுகிறாரு, அவர் பாதத்தின் மேல் பகுதியில் ஒரு திர்ஹமுடைய அளவு கழுகப்படலை, தண்ணி படலை. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்யாங்கன்னா அவரை கூப்பிட்டு ஒது செய்ய சொல்லி திருப்பி தொலை சொல்லி சொல்கிறான். அப்போ இந்த ஹதீஸ் என்ன வழங்குது? அப்போ என்ன தொடர்ச்சியாக செய்கிறது கடமை இல்லை என்றால் நீங்கள் போய் இந்த கால் பகுதியை மட்டும் கழுவிட்டு வாங்க, கழுகுப்படாதவங்கன்னு சொல்லிப்பாங்க. என்ன செய்யலை, ஆரம்பத்தில் இருந்து ஒது செய்யுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ எனவே இப்போ வாஜிப் இல்லை என்று இருந்தால் என்ன செய்வாங்க, அதை மட்டும் கழுவ சொல்லி சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த ஹதீஸை பற்றி பைஹக்கி இமாம் அவங்களோட குத்துபில் அவருக்கு கிதாபு சுனனுல் கபீர், சுனனு ஸகீர், மாரிபத்து சுனன் வல் ஆதார் என்ற கிதாபில் 3லையும் சொல்கிறாங்க இன்னஹு முர்சல், இந்த ஹதீஸ் வந்து முர்சல் சொல்கிறாங்க. அப்போ முர்சல் ஏன் என்று சொல்லி இப்னு தகீக் இது வந்து காரணம் சொல்கிறார். என்ன இதில் ஹாலித் இப்னு மாதான் அன் பாதி அஸ்ஹாபின் நபி சில சஹாபாக்கள் என்று சொல்லியிருக்கிறதுனால தான் அந்த பாத் என்று வந்திருக்கிறது என்ன பேர் ஷாபிர பேர் வரல, அதனால தான் அவர் முர்சல் என்று சொன்னேன். அது எனவே இது முர்சல் இல்லையே முஹத்திஸீன்கள் என்று சொல்லி விளங்குதானே.
என்று அவர் என்ன செய்கிறாரு, ஆதாரமாக சொல்கிறார். போதாத்துக்கு அஸ்ரம் அஹ்மது பின் ஹம்பல் அவங்கள்ட்ட அஸ்ரம் கேட்குறாரு. ஒரு இஸ்னாதில் வந்து இதா கால ரஜுலும் மின தாபியின் தாபிங்கிற ஒரு ஆள் சொல்கிறாரு, ஹத்தனி ரஜுலும் மின் அன் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலம் யுஸம்மிஹி, சஹாபாக்கள் ஒருவர் எனக்கு சொன்னார், வலம் யுஸம்மி சஹாபியோட பேர் சொல்லல, ஹதீஸ் ஸஹீஹான்னு கேட்டேன், அக்காலனா. அப்போ இதை போட்டு வந்து இப்போ இந்த நஸ் எடுத்து அஹ்மது பின் ஹம்பல் மின் உலமாயில் ஹதீஸ் தானே. அப்போ அவங்க என்ன செய்யலை, பாது அஸ்ஹாப்ன்னு வந்ததை என்ன செய்யலை, அதை முர்சலாக கருதல்ல அல்லது முபுகம் என்று என்ன செய்யலை, அதை ரத்து பண்ணலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் பைஹக்கியுடைய பேச்சில் நுணுக்கமான விஷயம் இருக்குது. அதை பைஹக்கியுடைய பேச்சும் அந்த பைஹக்குடைய பேச்சை தவறண்டு இப்னு தகீக்குல் சுன்னத்தை எல்லாம் சரி கண்டதெல்லாம் பைஹக்கி சொன்னத்தை தவறண்டு சொன்ன இப்னு தகீக்குல் இதுடைய கருத்தை சரி கண்டாக்களுக்கு எல்லாம் அந்த பேச்சில் உள்ள நுணுக்கம் காணப்படலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்றா, பைஹக்கி இமாம் என்ன சொல்கிறாங்கன்னால், இப்போ ஒரு ஹதீஸில் ஒரு தாபியை வந்து அன்னு சொல்கிறார், அன் பாதி அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னால், இப்போ பாத் என்று ஒரு சஹாபி என்று சொன்னதுனால அஸ்ஸஹாபத்து குல்லுஹும் உதூல், சஹாபாக்கள் எல்லாம் என்ன நம்பிக்கைக்கு உரியவர்கள், சரிதானே. ஆனால் ஏனென்றால் இப்போ பாத் என்று சொன்னதுனால இப்போ காலித் பின் மாதான் வந்து இந்த பாதுகிட்ட கேட்டையா கேட்கலையா, என்னென்று சில நிறைய தாபியங்கள் இருக்கிறாங்க, சஹாபாக்களோட பேரை சொல்லுவாங்க அன்னு சொல்லி, ஆனால் அவங்கள்ட்ட ஹதீஸ் எடுத்துக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நிலைமையாக ஏன் இருக்க முடியாது என்கிறதுனால தான் என்ன இவங்க இமாம் பைஹக்கி அவங்க என்ன செஞ்சிக்கிறாங்க, இது பண்ணியிருக்கிறாங்க, என்ன அதை முர்சல் என்று சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ இமாம் அஹ்மது பின் ஹம்பல் சஹீஹ்னு சொல்லியிருக்காங்களே, அவங்கள்ட்ட கேள்வி எப்படின்னு சொன்னால், ஹத்தனி ரஜுலுன் மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அண்ணன்னு சொல்லலை, அந்த தாபி என்ன சொல்கிறாரு, ஹத்தனி ரஜுலுன் மின், அப்போ எடுக்கலாம். அப்போ ஒரு தாபிஇ சஹாபியை முபுகமாக்கி ஹத்தனி என்னன்னு சொன்னால் எடுக்கலாம். ஆனால் ஒரு தாபிஇ சஹாபியை முபுகமாக்கி அண்ணன்னு சொன்னால் எடுக்கலாம். இதுதான் இந்த காயிதா. இது காயிதா தகீகா ஜித்தன், கஸீரு மினன் நாஸ் யக்ஃபலூன் அன்ஹா. எப்பயும் வரக்குள்ள இமாம் பைஹக்கி குறிப்பாக இது மாதிரி முலாஹதாத்தில் அவங்க குத்துப்பிள்ளை சொல்லுவாங்க, அது பின்னுக்குள்ளாக்கெல்லாம் வந்துக்கிட்டு அது அப்படி சஹாபாக்கள் குல்லுஹும் உதூல் உண்டு. ஆனால் அவர் என்னத்தை நாடுறாருங்கிறத அவங்க லம் யன்தபிஹு. அடுத்தது இன்னொரு ஹதீஸை ஆதரவாக போடுறாங்க, முஸ்லீமில் வருது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஒரு மனிதர் வந்து ஒது செய்தார், அதிலே ஒரு பாதத்தில் வந்து ஒரு நகத்துடைய அளவு ஒழுங்காக கழுகல்ல. ரசூலுல்லாஹ் கண்டாங்க, ஃபகால இர்ஜி ஃபஹ்சின் உதுவக் ஃபரஜஅ சும்ம ஸல்லா. அப்போ என்ன, அப்போ இது முஸ்லீமில் வந்து ஹதீஸ். அப்போ காது ஐயாவது சொல்கிறாங்க, அவர் மாலிக் மதப் சேர்ந்தால் தானே, ஒஃபி ஹுஜ்ஜத்துன் லில் முவாலா லி கௌலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்சின் உதுவக் வலம் யகுல் இஹ்சில் அல் மௌதி அல்லதி தரத்தவு. நீ விட்ட இடத்தை கழுகுன்னு சொல்லலை, அவர் திருப்பியே உதுவை திருப்பி செய்யுங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் நவவி வந்து சொல்கிறாரு, இப்போ அவருக்கு ரெண்டு பேருக்கும் சரக இருக்குது, மாலிக் காதியாவது வந்து மாலிக் மதப்பு, இமாம் ஷாஃபி மதப்பு. அப்போ அந்த இஸ்திம்பாத்தில் ரெண்டு பேருக்குரிய அந்த மோதலை நீங்கள் பார்க்கலாம். அப்போ அவரோட மதப்புக்கு சார்பாக அவர் சொன்னோடனே இவர் நவீமா வந்து சொல்கிறாங்க, இது வந்து இஸ்திலாலுன் பாத்தில். ரசூலுல்லாஹ் அஹ்ஸன் உதுவக் சொன்னது என்ன, அந்த துண்டை மட்டும் கழுகுன்னு சொல்கிறதுக்கும் எடுக்கலாம், ஆரம்பத்தில் இருந்து சொல்கிறதுக்கும் எடுக்கலாம். எனவே இதுதான் என்ன, ஆரம்பத்திலிருந்து தான் ஒது செய்ய சொன்னாங்கன்னு சொல்லி எடுக்க முடியாது என்று அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஹதீஸில் இல்லத்தின் என்று அபு ஜுபைர் வந்து அவர் வந்து முதல்லிஸ், அவர் வந்து அன்பாவித்து இருக்கிறார். அப்போ அவர் அன்பாவித்து இருக்கிறதுனால இந்த ஹதீஸை என்ன செய்ய முடியாது, இருக்கிறதுல சில சிக்கல்கள் இருக்குது. அந்த ஹதீஸில் இன்னொரு விஷயமும் இருக்குது. பஸார் சொல்கிறாரு, வகத் ரவாஹுல் ஆமஷ் அன் அபி சுஃபியான் அன் உமர் மௌகூஃபன். அப்போ அந்த ஓர்டரை போட்டது அஹ்ஸன் உதுவக்கன் ஓர்டர் போட்டது உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க தான், யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இல்லை என்று அந்த ரிவாயத்தை எடுத்து காட்டுறாங்க. அந்த ரிவாயத்து வந்து
அபு யாலாவிலையும் பைஹக்கியிலையும் என்ன அது காணப்படுகிறது. அதுலேயும் ஆமஷ் வந்துக்கிட்டு அண்ணன் அவர் ஒரு முதல்லிஸ் பாதும் கால் இன்னும் தத்லிஸ் தஸ்வியா உலங்கு தானே. அப்போ எனவே அவர் அந்த அதையும் என்ன எடுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் இந்த ஹதீஸ் இன்னொரு ஷாஹித் ஒன்று இருக்குது. அந்த அனசலதாத்தோடு வந்து ஒரு அது வந்துருக்குது இறுஜிஃப் அஹ்சின் உதுவக்கைன்னு சொன்னது. அதுவும் ஹதீஸ் முன்கர். இமாம் அபு தாவூத் அடுத்த இமாம் அஹ்மது எல்லாம் அதை முன்கர் என்று சொல்லியிருக்காங்க. அதை அடுத்த இப்னு அதீம் அது யார் ஜரீர் இப்னு ஹாசிமுடைய மனாக்கீரில் என்ன முன்கரில் சேர்த்திருக்கிறாங்க. அதே போல் தபரானி தாராகுத்னி போன்றவர்கள்லாம் என்ன. அப்போ என்ன சுருக்கா சொல்ல போனால் அந்த ஹதீஸ் வந்து 2 ஷாஹிதையும் சேர்த்து வச்சாலும் என்ன செய்யாது, அதுவும் முன்கர். இப்போ 3 முன்கரை சேர்த்து ஹசன் லிகைரியை மாற்றல. இப்போ அதுதான் முத்தாஹிரியங்கள் செய்யக்கூடிய தவறு. இமாம் சுயூத்தி அது அப்புறம் முஆசிரியங்கள் குமாரியும் அப்துல்லா அஹ்மத் அதுக்கப்புறம் ஷேக் அல்பானி அவர்கள் உட்பட என்ன செய்வாங்க என்றால் பல வாய்ப்புகள் சேர்ந்த உடனே சேர்த்து ஹசன் லிகைரி ஆக்கிடுவாங்க. ஆனால் அதில் முன்கராக இருக்கும். எனவே முன்கர் ஹதீஸ்களை 3 நாளை சேர்த்து ஹசன் லிகைரிக்கு ஆக்குறது சரி வராது. அடுத்து இன்னொரு ஆதாரத்தையும் போடுறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா செஞ்சாங்க, அது மௌகூஃப். அவங்க ஒரு ஆள் அப்படி கண்டு திருப்பி ஒரு பாதத்தில் ஒரு நகம் ஒன்று கழுவுப்படாமல் இருந்து அப்போ நீ திருப்பி செய்ய என்று கட்டளை போட்டார்கள் என்று சொல்லி அது மௌகூஃப். அதுவும் வந்து முர்சல் தான். ஏனென்றால் அது அபு கிலாபத்தை அண்ணா உமர் என்று வந்துருக்கு. அப்போ அது அந்த ஹதீதும் வந்து என்ன முர்சல். ஆனால் ஒரு ரிவாயத்தில் லம் அதுன் லம் யுசிபுஹல்மா என்று வந்திருக்குது. ஃபகால லஹு உமர் அபிஹாதல் உது தஹதுரு ஸலா கால அமீருல் முஃமினீன் அல் பர்து ஷதீத், கடுமையாக இருந்துச்சு, குளிர் கடுமையாக இருக்குது, என்கிட்ட தண்ணியை சூடாகிறதுக்கு ஒன்றும் இல்லை என்று நினைஞ்சாங்க. அப்போ அந்த ஆளோட நிலைமையை பார்த்து அப்போ சொன்னாங்க இஹ்சில் மா தரக்த மின் கதமி, அப்போ காலை கழுவிக்கொண்டு சொன்னாங்க. ஆயுதி ஸலா தொழுகையை திருப்பி தொழு என்று சொல்லி அமரலவு பி ஹமீஷா, அப்போ அவருக்கு ஒரு உடுப்பு கொண்டு நெஞ்சாங்க, அவருக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி. அதை இமாம் பஹக்கி அவர்கள் இஸ்னாது ஜெய்யித் என்று சொல்கிறாங்க. ஆனால் அதில் ஹுஷைம் உலக தானே, ஹுஷைம்ங்கிற முதல்லிஸ் அவர் அண்ணா இருக்குது. ஹாசத்தன் அவர் ஹுஷைம் வந்து 2 ராவிகளை சேர்த்து ஷேக்மார் 2 பேரை சொன்னார்ன்றா அதுலேயும் தத்லீஸ் செய்யக்கூடிய உடம்பாடு கூட. நீங்கள் தத்லீஸ் படிக்கக்குள்ள படிச்சுப்பீங்க. உனக்கு தத்லீஸ் ஆத்துஃபன்னு சொல்லி 2 ஷேக்கை சொல்கிறீங்க. அதில் ஹஜ்ஜாஜ் அப்துல் மலிக் என்று சொல்லி 2 பேரையும் ஷியூக்களையும் கொண்டு வந்தீங்க. இப்படி கொண்டு வந்தால் மியா ஃபிலியா மொக்கத்தை அவர் என்ன செஞ்சிக்காருங்கிறது தத்லீஸ் பண்ணியிருக்காரு. அப்போ இந்த முவாலாத்து வந்து என்ன வாஜிப், முவாலாத்து வந்து வாஜிப்ங்கிறத நாங்கள் பார்த்தோம். யார் இமாம்கள் யார் அந்த வாஜிப்னு சொல்கிறார்கள் மாலிக்கும் இமாம் அஹ்மதும் ஷாஃபி கதீமில். அடுத்தது ஷாஃபி இமாம் ஜதீதில் வந்து சொல்கிறாங்க. அதே போல் அபு ஹனீஃபா சொல்கிறாங்க முவாலாத்து வந்துட்டு வாஜிபாத்துல் உதுவில் இல்லை, வாஜிபாத்துல் உதுவில் அது கிடையாது என்று சொல்கிறாங்க. சுனனில் உது என்ன முவாலாத்துங்கிறது தொடர்ச்சியாக செய்கிறது மீன் சுனனில் உது, வாஜிபாத்துல் உதுவில் இல்லை என்று அவங்க சொல்கிறாங்க. அவங்க ஆதாரம் சொல்கிறாங்க என்ன, அப்துல்லா இப்னு உமர், அதில் மர்ஃபூவான ஹதீஸ் ஒன்று இல்லை, மௌகூஃபான ரிவாயத்து தான். அதில் இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்வாங்க என்றால் என்ன செஞ்சாங்கன்னா ஒருக்கா சூக்குள்ளே போய் சிறுநீர் கழித்து விட்டு புறம் ஒது செஞ்சு கையை கழுகி 2 கையையும் கழுகி மசூதி செய்தாங்க. மசூதி செஞ்ச உடனே அப்போ காலக்காலங்களில் ஜனாசாக்கு கூப்பிட்ட உடனே செஞ்சாங்க பள்ளிக்கு போய் புறவு அந்த ஹுஃபைன் போட்டிருந்தாங்க, அதுக்கு மேலே மசூதி செய்து புறவு சொல்லுறாங்க. அப்போ என்ன செஞ்சுக்கிறாங்க, அந்த கால கழுவுறதை பிற்படுத்திக்கிறாங்க என்று சொல்லி அப்போ ஒரு சஹாபியில் வந்திருக்குது என்று சொல்கிறாங்க. அப்போ நவவி சொல்கிறார் ஹதா தலீல் ஹசனுன் இப்னு உமர் ஃபஅலஹு பி ஹதரத் ஹாதிரி அல் ஜனாஸா, ஜனாஸாவுக்கு வந்தாக்கள்லாம் பார்த்துருக்கக்குள்ள இந்த வேலை செஞ்சார். வலம் யுன்கர் அலைஹி, யாருமே இங்கே தவறு செஞ்சுன்னு சொல்லல. அப்போ இது வந்து மௌகூஃப் மர்ஃபூ அல்ல. ஒரு மசாலாவில் மர்ஃபூவான ஹதீத் இல்லை, ஒரு சஹாபியை சொல்லியிருக்கின்றால் அந்நேரம் நாம் எடுக்கிறது நல்ல. ஆனால் அது இன்னொரு சஹாபி முரண்பட்டதாக வந்தால் அப்போ முஹையரி, அப்போ விரும்பினத்தை எடுத்துக்கொள்ளலாம்.
அடுத்து இவங்க சொல்கிறாங்க உறுப்புகளை தானே கழுவணும், அது எப்படி தான் முதல் முகத்தை கழுகலாம், அல்லது முகத்து கையை கழுகலாம், முதல் காலை கழுகலாம், அப்படி அவங்க என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பயான் அந்த எப்படி செஞ்சாங்கன்னு வரக்குள்ள அதை நெஞ்சிக்கிறாங்க, தொடராகத்தான் செஞ்சிருக்கிறார்கள். தொடராக ஏதோ ஒரு நியாயத்துக்காக வேண்டி அந்த முவாலாத்து விடுபட்டால் பரவாயில்லை. இமாம் மாலிக் அவங்க செய்கிற மாதிரி தான் ராஜியாக தென்படுது. வல்லாஹு ஆலம். அடுத்ததாக இந்த ஹதீஸில் காணப்படுற விஷயம் என்ன என்றால், சிலாக்கள் ஒது செஞ்சு முடிச்சுட்டு அந்த தண்ணி எடுத்து பிடரியை கழுவி கொள்வாங்க. இதை அறிமுகப்படுத்தினார்கள் ஷாஃபி மதபுக்காரர்கள். முதல் இமாமுல் ஹரமைன் ஜுவைனி நிஹாயத்துல் மத்லப்னு சொல்லி ஆனால் அவர் சொல்கிறாரு, எங்களோட வாப்பா இப்படி ஹதீஸ் ஒன்று இருக்குது, ஆனால் ஹதீஸ் கலையாக்கள் அதனுடைய இஸ்னாதை பொருந்தி கொள்ளவில்லை என்று. அப்போ ஆனால் ஹஸ்ஸாலி அவர் வசீத் என்ற கிதாபில் என்ன செய்கிறது, பிடரியை ஒது செஞ்சு முடிஞ்சு கொஞ்சம் தண்ணி எடுத்து மசு செய்கிறது, இப்படி ஒதுவுடைய சுண்ணத்தில் உள்ளது. ஏனென்றால் ஹதீஸ் இருக்கு, மஸ்ஹுர் ரகபதி அமானுன் மினல் கில், வஞ்சகத்திலிருந்து என்ன பாதுகாப்பு, அப்படி மசு பண்ணால் வஞ்சகம் வராது. அவர் ஹசாலி அவருக்கு பெரிய இல்முல் ஹதீஸை பற்றி அவ்வளோ பெரிய அறிவில்லையே. ஆனால் இமாமுல் ஹரம் என்ற வாப்பாக்கும் கொஞ்சம் இல்முல் ஹதீஸில் கொஞ்சம் இருந்தது. ஃபிக்ஹுல் முகாரன்லேயும் ஒரு கிதாப் ஒன்று எழுதி இப்போ அவருடைய நிப்பாட்டினேன்னு நினைக்கிறார். அவர் பைஹக்கிக்கும் ஒரு கடிதத்தை எழுதி சில விஷயங்களை கேட்டுக்கொள்வார். இப்னு ஸலாஹ் சொல்வார், இந்த ஹதீஸ் மஸ்ஹூர் ரகபத்தி அமானு மினல் கில்ங்கிறது ஹதீஸ் சஹீஹ் இல்லை. ஆனால் சில சலபுகள் சஹாபாக்களோ தாபிங்களோரால் சொல்லியிருக்கலாம். ஷாஃபி இமாமும் என்ன செய்யலை, இந்த ஹதீஸ் அவங்களுக்கு தாப்புகளில் கொண்டு வரல என்று சொல்லி. அப்புறம் அடுத்தது நவ இமாம் அபு ஹாமிதுல் கஸாலியை விமர்சிக்கிறாங்க. இது தவறு, ரசூலுல்லாஹ் சொன்னேன் மஸ்ஹூர் ரகபத்தி அமானுன் மினல் கில்ன்னு சொன்னது தவறு, இது பொய்யான ஹதீஸ் வழங்குதானே. ஆனால் அவர் ருவியே என்று சொல்ல ரவா என்று சொல்ல பாவிச்சிக்காது வழங்குதானே. ஏன் கௌலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஹூர் ரகபத்தி அமானுன் மினல் கில் என்று வசீத்துல் கஸாலி சொல்லியிருக்காரு. அப்போ ஜஸம ரசூலுல்லாஹ் சொன்னேன், ஆனால் அப்படி ஒரு மௌதுவான ஹதீஸ் அப்படி சொல்கிறது நல்ல இல்லை. அடுத்து இப்னுல் முலக்கின் போண்டாங்கன்னா இது அப்படி ஒரு ஹதீஸ் ஒன்று இல்லை என்று சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் சில ஹதீஸ்களை ஆதாரமாக வேறு ஹதீஸ்களை கொண்டு வராங்க. இன்னொன்று வந்திருக்கு, மன் மஸஹ கஃபாஹு மஅ ராஸிஹி உக்கியல் கில்ல யௌமல் கியாமah. அப்போ யார் தலையோடு சேர்த்து பிடரிய கழுவும் என்று ஒரு ஹதீஸை கொண்டு வராங்க. இப்போ நெருப்பில் அப்படி இல்லை, ஒரு செஞ்சுட்டு சரி, இது அப்படி இல்லை, தலையை மசூ செய்யக்குள்ள என்ன செய்யணும், இதை பிடரியை சேர்த்து மசூ பண்ணணும். அதை பார்த்து அது மூஸா இப்னு தல்ஹா தாபியங்களில் உள்ளாள். அப்போ தாபியங்கள் உள்ளாள் என்றால் அப்போ அவர்கிட்ட ஹரித்தது ரசூலுல்லாஹ் சொன்னோ சஹாபி சொல்லணும்னு சொல்லல, அது தாபியங்களுடைய சொல்ல. அப்போ மக்தூ ஹுஜ்ஜா இல்லையே, கவுலு சஹாபி தான் ஹுஜ்ஜா இல்லையான்னு சொல்லி இஹ்திலாஃப் இருக்குது. ஆனால் தாபியங்களோட சொல் அப்படி ஹிலாஃப் இல்லை. அடுத்த இஸ்னாதில் மஸ்ஊதி இருக்கிறாரு, முஹ்தலித் இஹ்தலத், அவர் புத்தி பேதளித்தால் அவருக்கு புத்தி பேதலுக்கு பிறகுதான் இப்னு மஹதி கேட்டிருக்கிறார். இந்த ஹதீஸ் அப்துல் ரஹ்மான் இப்னு மஹதியுடைய ரிவாயத்தின் ஊடாக அடுத்து இன்னொரு ஷேகையும் கொண்டு வராங்க, அலி இப்னு சாபித்தும் கேட்டேன். அவரும் அவர்கிட்ட எப்போ கேட்டார், கபுலல் இஹ்திலாத்தா பாதல் இஹ்திலாத்தான்னு தெரியாது. இன்னும் கொஞ்சம் பேர் அது காசிம் இப்னு அப்துல் ரஹ்மானுடைய சொல்லுன்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லாமே மஸ்ஊதியுடைய தஹ்லீத்தா தான் இருக்கிறாங்க. வேறு சில ஹதீஸ்களும் சொல்கிறாங்க, ஒதுச்ச பிளறி என்ன செய்யணும், மசு செய்யணும். عن ابن عمر أنه كان إذا تولى مسح عنقه ويقول قال رسول الله صلى الله عليه وسلم من تولى ومسح عنقه لم يغل بالأغلال يوم القيامة. அப்போ ஷவுகானி சொல்கிறாரு, அது அன்சாரிங்கிறார் வாஹின் ஜித்தன். அல்பானியும் தம்முடைய சில்சிலத்தில் அஹாதீஸ் தாயிஃபாவில் இது தாயிஃப் என்று கொண்டு நினைஞ்சிக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வேறு நிறைய பிரச்சனைகள் அந்த ஹதீஸில் இருக்குது, செய்யுல் ஹிஃப்ஸ் இருக்குது, அதில் நான் முதைக்கிறாவில் பார்த்துக்கிறேன். அடுத்து இன்னொரு ஹதீஸையும் என்ன செய்கிறாங்க, ஆதாரமாக கொள்கிறாங்க. யாரெல்லாம் ஒது செஞ்சு அதுகளை
உஸ்புஐஹி ஃபி தாஹிலி உதுனைஹி வமஸஹ லாஹி ரகபதிஹி. அப்போ இந்த காதை மசூ செய்யக்குள்ள என்ன செய்கிறது, பிடரிய கழுகிறது என்று சொல்லி என்ன ஒரு ஹதீது வந்திருக்குது. அதுவும் அப்துல் ஜப்பார் வந்துக்கிட்டு மஜ்ஹூலா. அடுத்தது அப்துல் ஜப்பார் அவருடைய தாயார்கிட்ட ஹதீத்தை எடுக்கல, அவருடைய தாயார் மஜ்ஹூலா. அடுத்து முஹம்மது பின் ஹுஜூர் என்கிறவரும் என்ன அவர் லைஸ பில் கவி. எனவே அதுவும் என்ன இல்லை, அந்த ஹதீதுகள் எல்லாம் லைஃபான ஹதீதுகள். எனவே ஒது செய்கிற காதோட சேர்த்தோ அல்லது தலையோட சேர்த்தோ அல்லது ஒது செஞ்சு முடிச்சுட்டு தனியாகவோ பிளரியை மசூ செய்வதற்கு எந்த சஹீஹான ஆதாரங்கள் ஹதீதுகளும் கிடையாது. அடுத்ததாக இப்போ ஒவ்வொரு ஒதுவுடைய உறுப்புகளையும் செய்யும் பொழுதும் என்ன செய்யணும், சில துவாக்கள் ஓதுவணும்னு சொல்லி ஃபுகஹாக்கள் அவங்களோட கிதாபில் எழுதி வச்சு போட்டு போய்க்கிறாங்க. அவ்வளோதான். இப்போ முகத்தை கழுவ கூட அல்லாஹும்ம பய்யித் வஜ்ஹி யௌம தஸ்வத்துல் வுஜூஹ். வலது கையை கழுவ கூட அல்லாஹும்ம ஆத்தினி கிதாபி பி யமீனி. இடது கையை கழுவ கூட அல்லாஹும்ம லா தூத்தினி கிதாபி பி ஷிமாலி. மசூ செய்யக்குள்ள அல்லாஹும்ம ஹர்ரிம் ஷாரி வ பஷரி அலன்னார். காதை செய்யக்குள்ள அல்லாஹும்ம ஜஅல்னி மினல்லதீன யஸ்தமிஊன அல்-கௌல ஃபயத்தபிஊன அஹ்ஸன. தானே அந்த ஒவ்வொரு உறுப்புக்கு ஏற்ற மாதிரி விட்டுருக்கிறாங்க. காதை கழுவக்குள்ள அல்லாஹும்ம சப்பித் கதமி அல ஸிராத்தில் முஸ்தகீம் அப்படின்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு செய்யக்குள்ள ஒவ்வொரு துவா ஓதணும்னு சொல்லி என்ன அப்புறம் மாவர்த்தி பார்த்தாரு, நானும் சளைத்தாள் இல்லைன்னு சொல்லி அவர் வாய் கொப்பளிக்க கூட அல்லாஹும்ம மஸ்கினி மின் ஹவுது நபியிக்க காசன் லா லமா அபாதஹுன்னு சொல்லி ரெண்டு துவா ஓதணுமா. நாசிக்கு தனியாக கூட அல்லாஹும்ம லா தஹரிம்னி ராயிஹத ஜினானிக்கு வ நஈமிக் என்று சொல்லணுமா என்று அவர் மாவர்த்தி ஹாவியில சொல்லியிருக்கார். அப்போ இதுவும் இந்த ஷாவி மதபு மட்டத்திலாம் கூடுதலாக என்ன செய்யுது, மற்ற ஃபுகாக்களையும் காணப்படுகிறது, ஹனவியாக்கள்டையும் இது கூடுதலாக இந்த ஹதீதுகள் இந்த ஒது செய்யக்கூட துவா ஓதுறது ஷாவி மதபில் தான் கூட முறையே விடாது. நவ இமாம் அனில் என்ன இமாம் நவி வந்துக்கிட்டு ஹதீஸோடு தான் எப்பயும் போவாங்க. வலதாலிக்கான அத்தபிர்ஹு மீன் கிபாரி ஃபுகஹாய் ஃபிக்ஹ் தலீல். நிறைய விஷயங்களில் நெஞ்சிக்காங்க ஷாவி மதபுக்கு ஹதீஸ் லாயிபாக இருந்தால் முரண்படுவாங்க. அதே போல் அவர் அஸ்ஹாபுகள் அந்த ஷாவி மதவை சேர்ந்தவர்கள் ஏதாவது ஒரு லைஃபான எடுத்தாலும் என்ன அதை செய்வாங்க. அவங்க சொல்லுவாங்க ஹாத துவாவு லா அஸ்லலஹு வலம் எதுகுரு ஷாஃபிஈ வல் ஜும்ஹூர். ஷாஃபி இமாம் என்ன செய்யல, இந்த இது அப்படி ஒரு துவா ஒன்றே கொண்டு வரல, இதெல்லாம் பின்னுக்கு முளைச்ச ஹதீஸுகள் அப்படி சொல்லி அவங்களோட நிறைய கிதாபில் ரவுதாவில் ஷரஹுல் முஹத்தபில் அதுக்காரில் எல்லாம் சொல்லிக்கலாம். இப்னு கையிம் சொல்கிறாரு என்ன ஹாதிஸ் திக்ர் அலா அல்லாஹில் உது குல்லிஹா பாத்தினுல் லைஸ ஃபீஹா ஷைஉன் யஸஹ் என்று சொல்லியிருக்காங்க. அப்போ சில ஹதீஸ்கள் காணப்படுது. ஹசனுல் பஸ்ரி அலி இப்னு அபி தாலிப் என்று சொல்லி ஒரு ஹதீஸ் உண்டு. அது இப்னு ஹஜர் நதாயிஜுல் அஃப்காரில் ஹதீஸுன் கரீப் என்று சொல்லி அது ஹசன் இப்னு அலி எல்லாம் என்ன இதெல்லாம் இந்த இஸ்னாதெல்லாம் பிந்திய அந்த முத்தாஹிரீங்களுடைய குத்துபுகள் எல்லாம் கூட காணப்படும். முத்தாஹிரீங்கள் 4ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டு உணவு தான். இப்போ அதெல்லாம் பிறகு சிறகு முளைச்ச ஹதீஸுகள் தான் இது. எனவே இந்த ஹதீஸ் மௌது ஒன்று இன்னொரு தரப்புகளும் அதுக்கு போகிற தரிக்கு சாலி எல்லாம் இப்னு அசாக்கிரில் சும்மா மசஹ உனக்கு வக்கால அல்லாஹும்ம நஜ்ஜினா என்று சொல்லி அப்படிலாம் வந்ததெல்லாம் எல்லா ஹதீஸ்களும் லைஃபானது. அதனுடைய முழு ரிவாயத்துகளை நாங்கள் நெஞ்சி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ எனவே ஒவ்வொரு உதுவுக்கும் என்ன துவா செய்யறதுங்கிறது ஒன்று இல்லை. அந்த ஹதீதுகள்லாம் பாத்திலா வாகியா பல் மௌதுவா வழங்குதானே. அப்போ எனவே அது சம்மந்தம் வந்த ஹதீதுகள்லாம் பலகீனமான. எனவே இத்துடன் நாங்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஹதீஸுடைய ஷர்ஹ் என்ன செய்கிறது முடிவடைகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஹதீஸை இன்ஷா அல்லாஹ் வார முறை பார்ப்போம். இந்த ஹதீஸை நாங்கள் ஒவ்வொரு பாடத்திலையும் அதுக்குரியதை மட்டும் நாங்கள் அந்த முதைக்கிராவில் போட்டோம். இப்போ இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக ஒரு ஃபைலில் ஒரு பிடிஎஃப்ல இன்ஷா அல்லாஹ்
போடுவோம். என்ன உங்களுடைய ஈச்சத்துக்காக வேண்டி. ஏன்னா 60 பக்கம் 65 பக்கத்துக்கு வந்தால் வாசிக்க மாட்டாங்க, மாய்ச்சல் பற்றும், அப்போ சோம்பேறித்தனம் பிடிச்சிடும். அதுக்காக வேண்டி தான் நாங்கள் நெஞ்சிக்குது அந்தந்த ஷரஃப் பண்ணுறதை மட்டும் நாங்கள் நெஞ்சை போட்டு கொண்டு வந்தோம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து போடுறோம். வஃபக்கன அல்லாஹு ஜமீஅன் லிமா ஃபீஹி கைருல் இஸ்லாமி வல் முஸ்லிம்.